வேண்டும். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ன தெரியுமா, குழந்தைகளுக்கான செலவினங்களை அல்லது குழந்தைகளுக்கான சாப்பாட்டை நாங்கள் கொடுத்து விட்டால் குழந்தைகள் வளர்ந்து விடுகிறார்கள் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதே நேரத்தில் உலகம் அல்லவா, உலகத்தோடு சிக்கி போனவர்கள் அல்லவா நாங்கள். அதனால் எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா, உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு அறிவு வேண்டும், உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த மனிதன் எப்படியெல்லாம் தன்னுடைய கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதற்கான வழிவகைகளை எல்லாம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று உணர்பவர்களாகவும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, குழந்தைகளை வளர விடுகிறோம், அதே நேரத்தில் அவர்களை வளர்த்து விடுவதற்காக நாங்கள் முயற்சிக்கிற ஒரு பகுதி எது தெரியுமா, இந்த உலகத்தில் அவர்கள் வாழுவதற்கு உலகம் சார்ந்த விடயங்கள் பற்றிய அறிவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, நாம் தவறு விடுகிற முதல் இடம் அங்கேதான் ஆரம்பிக்கிறது. நாம் தவறு விடுகிற முதல் இடம் அதுதான். எது தெரியுமா, இந்த குழந்தைகளை வளர விடுகிறோம் பாருங்கள், அதுதான் நாம் செய்கிற பிழை. குழந்தைகளை வளர விட்டு விடக்கூடாது, அவர்களை வளர்த்து விட வேண்டும். அவர்களாக வளர்ந்தால், ஒரு உதாரணமாக இங்கு நிறைய பேர் விவசாயம் செய்பவர்கள் என்பதனால் ஒரு உதாரணத்தை சொல்லலாம். ஒரு விவசாயி ஒரு விவசாயத்தை செய்ய போறார் என்றால், முதலாவதாக அவர் செய்கிற விவசாயத்தை உடனடியாக அப்படியே செய்து விடுவது கிடையாது. அந்த நிலத்தை உழுதி, அந்த நிலத்தை அவர் பதனிட்டு, அதன் பிறகு அதற்கான முளைகளை ஏற்பாடு செய்து, அந்த முளைகளை வைத்து அதற்கான கிருமி நாசினிகளை அடித்து உரமிட்டு அதை அழகாக வளர்த்தெடுத்து அதனுடைய பருவங்களை காத்திருந்து கவனத்தோடு அதை நிம்மதியான முறை அல்லது அழகான முறையிலே வளர்த்து பரிமாறித்து அதன் அறுவடையினுடைய சுவையை அடைந்து கொள்கிறார். இதுதான் ஒரு மனிதனுடைய யதார்த்தம். ஈமானிய சொந்தங்களே, குழந்தை என்பது சாதாரணமாக விட்டுவிடப்படுவதல்ல. அவர்களின் ஆரம்பம் முதல் அவர்கள் வளர்க்கப்பட வேண்டியவர்கள். அதற்கான திட்டமிடல் எங்கு ஆரம்பிக்கிறது தெரியுமா? ஒரு குழந்தை சரியான பாதையில் வளர்த்தெடுக்க ஒரு பெற்றோராக முடிவெடுக்கிற முதல் இடம் எங்கே ஆரம்பிக்கிறது தெரியுமா? திருமணம் என்கிற ஒரு பெண் பார்க்கும் படலம் ஆரம்பிக்கிறது, அல்லது மணமகன் தேடுகிற படலம் ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறது. இஸ்லாம் சொல்லித் தருகிறது, மார்க்கமுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்து நீ வெற்றி அடைந்து கொள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எதற்காக சொன்னார்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய செய்திகள் இருக்கின்றன. சுருக்கமான சில விடயங்களை நான் ஞாபகப்படுத்துவேன். அன்புள்ளவர்களே, எதற்காக சொன்னார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, மார்க்கமுள்ள பெண்ணை தெரிவு செய்து நீ வெற்றி அடைந்து கொள் என்கிற ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அங்கே ஆரம்பிக்கிறது. திருமணம் செய்து வைக்கிறோம். திருமணம் செய்து வைத்து இரு மனங்களினுடைய ஒன்று சேர்வு ஆரம்பிக்கிறது. வருகை தந்தவர்கள், அவர்களுடைய அந்த சபையிலே கலந்து கொண்டவர்கள், இவர்களுக்காக செய்கிற பிரார்த்தனையை எண்ணி பாருங்கள். அந்த பிரார்த்தனையில் பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்து, உங்களுடைய துணையில் பரக்கத்து செய்து, உங்கள் இருவரையும் நல்லதில் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக. உங்களுடைய சேர்மானத்தில் உங்களுக்கு கிடைக்க இருப்பதில் அல்லாஹ் நல்லவற்றிலே அல்லாஹ் அதை ஒன்று சேர்த்து வைப்பானாக என்கிற அழகிய ஒரு பிரார்த்தனையை நாங்கள் செய்கிறோம். என்ன சொல்லுகிறோம்? நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, ஈமானிய உணர்வுடன் கூடிய மார்க்கத்துடன் கூடிய வாழ்க்கையை ஆரம்பித்து எதுவெல்லாம் நல்ல காரியங்களோ அவற்றிலெல்லாம் உங்களுடைய சேர்வுகள் இருக்கட்டும் என்று அந்த மணமக்களை வாழ்த்தி வழி அனுப்புகிற படலத்தை நானும் நீங்களும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஈமானிய சொந்தங்களே, அவர்களுடைய வாழ்வு ஆரம்பிக்கிறது. அங்கே பாருங்கள், ஷைத்தானை விட்டு தூரமாக்குவதற்கான பிரார்த்தனையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன் மனைவியினுடைய அந்த இல்லற வாழ்வினுடைய ஈடுபாட்டிலே சொல்லித் தருகிறார்கள். பிரார்த்தனையாக, பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான், ஷைத்தானை விட்டு நம்மை தூரப்படுத்தி, ஷைத்தானின் தீண்டுதல் எமக்கு வந்துவிட வேண்டாம். வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, எங்களுக்கு தர இருக்கிற கிஃப்ட், எங்களுக்கு தர இருக்கிற ரிஸ்க், அந்த ரிஸ்கை விட்டும் ஷைத்தானை தூரப்படுத்தி விடியா அல்லாஹ் என்று யாரிடம் கேட்கிறோம்?
அல்லாஹ்விடம் பிரார்த்தனை புரிகிறோம். எங்கு நாம் திட்டமிடுகிறோம் பாருங்கள். ஒரு குழந்தையினுடைய கிஃப்டை, ஒரு குழந்தை என்கிற கிஃப்டை நாம் அடைந்து கொள்வதற்காக நாம் ஆரம்பிக்கிற இடங்களை பாருங்கள். அந்த படலத்தினுடைய ஆரம்பத்திலேயே அந்த குழந்தை நல்லதாக சாலிஹானதாக உருவாக்கப்பட வேண்டும் என்கிற படலத்தை நாங்கள் ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் துரதிர்ஷ்டம் என்ன தெரியுமா?